அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். அதாவது இந்த பகுதியில் நான் வச்சிருக்க அந்த தலைப்பு சில பேருக்கு இல்லை அது வயிறை குப்பைத்தொட்டின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும். அதாவதுங்க வயிறு குப்பைத்தொட்டி கிடையாதுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. அதாவது ஐம்பூத சக்தியில் நம்மளுடைய வயிறு மண்ணீரல் இரண்டும் மண் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது எர்த் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த நிலத்தை நம்ம எப்படி பாதுகாப்போம், எவ்வளோ ஒரு சேஃப்டியாக வச்சுருப்போம், நல்ல உரங்களை போடுவோம், நல்ல பயிரை விளைவிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வயிறு அப்படின்றது ஒரு அற்புதமான அட்சய பாத்திரம். அப்போ அந்த வயிறு அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு பார்த்து கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும். ஒரு நல்ல உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக நம்முடைய நோயின் துவக்கம்ன்றது ஃபஸ்ட்டு அங்கே தான் தோங்குது. அப்போ அதனால் அந்த வயிறு அப்படின்றதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா நோயை விட்டு நீங்கள் ரொம்ப விலகிருக்கீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்போ அந்த வயிறுக்கு செல்லக்கூடிய உணவு அது எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய தகவல் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்ல போகிறேன். அதாவது சாப்பிடும்போது கூடுமானவரை நாம் உழைக்கிறது, இந்த உலகத்தில் வாழ்கிறது, எல்லா விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவு அப்படின்றது தான். அப்போ அந்த உணவை நீங்கள் எடுக்கும்போது, அதாவது சாப்பிடுவதற்கு முன் உணவு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கும்போது அந்த தொண்டை கொஞ்சம் ஈரப்பதம் கிடைக்கும், லூப்ரிகேட்டிங். அந்த ஈரப்பதம் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உணவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, அதை பாருங்க, ரசிங்க. அந்த உணவை நல்லா மென்று 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 சாப்பிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் மென்று சாப்பிடும்போது நம்மளுடைய நாக்குக்கு கீழே ஒரு உமிழ்நீர் சுரக்குது, ஒரு அற்புதமான ஒரு திரவ நீர். அந்த திரவ நீர் சலைவான்னு சொல்லுவாங்க. அந்த உமிழ்நீர் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுலையும் அது கலக்கணும். அது கலந்து உங்கள் வயிறுக்கு போயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையான உமிழ்நீர் உள்ளுக்குள்ள அது போகும்போது மூளை அதை கவனிக்கும். கவனித்து ரைட்டு வந்திருக்க உணவு ரொம்ப சரியான உணவு வந்திருக்கு, அது கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வயிற்றிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தேவையான அளவுக்கு மட்டுமே கொடுக்கும். அப்போ சாப்பிடக்கூடிய உணவு நல்ல ஜீரணமாயிரும், ரொம்ப ரொம்ப அற்புதமாயிரும். அதாவது இது இங்கே நடக்கக்கூடிய அந்த முதல் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கும்போது அங்கேருந்து அந்த கூழான அந்த உணவு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்து சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடல் விஷயங்களை அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த தேவையில்லாத உணவுகள் உள்ளுக்குள்ளே போகும்போது அப்பையும் பாருங்க உடம்பு உங்ககிட்ட பேசும். என்னங்க உடம்பு பேசுன்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்க. உண்மைதாங்க. அதாவது நம்ம நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு உள்ளே தள்ளிட்டோம், உள்ளே போயிருச்சு. ஏன்னா போனதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறது, அதாவது மானிட்டர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வாட்ச் பண்ணுது, என்னென்ன உணவு வந்திருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆசிட்டை கொடுக்க சொல்லி வயிறுக்கு அது ஒரு ஆர்டர் கொடுக்குது. ஸோ அப்போ அந்த தேவையில்லாத சில உணவுகள்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த உணவு மட்டும் கிடையாதுங்க, மருந்து மாத்திரைகள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம டக்குன்னு உடனே ஒரு மருந்து மாத்திரையை போட்டுறோம். கண்டிப்பாக உடலை நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மருத்துவரை எப்பயுமே நம்ம ஒரு நண்பராகவோ இல்லை சொல்லுவாங்க ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ அவங்க ஒரு ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ எடுத்தவுடனே உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது என்ன ஏது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த வயிறை குப்பை தொட்டி ஆகிற ஒரு சூழ்நிலை நடக்கிற போது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏப்பமாக வரும். நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, பசி குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஜீரணம் ஆகாமல் வயிற்றில் நடக்கக்கூடிய சரியான ஒரு ப்ராசஸ் நடக்காமல் அந்த உணவு சிறுகுடலுக்கு போகும்போது சிறுகுடலும் அங்கே படாத பாடுபடும். அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப ரொம்ப சிரமப்படும். ஏன்னா அவங்க தான் அடுத்த கட்ட வேலையை பார்க்குறாங்க. அதாவது அந்த உணவில் உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் பிரிச்செடுக்கிறது. விட்டமின் இருக்கு இல்லையா, சத்துக்கள், நம்ம விரும்பி விரும்பி ஒவ்வொரு சத்துக்களையும் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, அதை பிரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடக்கக்கூடிய அந்த வயிற்றில் எப்படி நடக்கணும், என்ன ஏதுன்ற விஷயத்த நம்ம ரொம்ப ரொம்ப சரியாக பார்த்துக்கிறணும். எப்படி சாப்பிட்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூடுமானவரை ஒரு எண்ணெய் பதார்த்தங்களை கூடுமானவரை தவிர்த்துருங்க. ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம்
கூல்ட்ரிங்க்ஸு. இப்போலாம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. கையில் வந்து ஒரு கோக் பாட்டிலு அதை வச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க இல்லையா? வேண்டாம், அது எல்லாமே கம்ப்ளீட் கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் இது எல்லாமே நம்ம உள்ளே போகும்போது என்ன நம்ம மென்று சாப்பிட்டாலும் வயிறு தேவையான அந்த ஒரு ஆசிட்டை வந்து கொடுத்தாலுமே ஜீரணம் வந்து அங்கே நடக்காது. வயிறு வந்து திணறும். ஏன்னா இது என்னென்னலாம் வந்திருக்கே, இது எப்படி கொடுக்கறது அப்படின்றது வந்து திணறும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஒரு அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிறாம இதை தொடர்ந்து நம்ம நாக்கு ருசிக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது உள்ளே போகும்போது குப்பையாக மாறிடுதுங்க. ஸோ அந்த மாதிரி வயிறை வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க பிரச்சனையே முத ஆரம்பிக்குது. ஒரு மனிதனுடைய உடல்ல ஒரு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வயிற்றுல தான் வந்து துவங்குது. அதாவது ஜீரணமின்மை. இந்த ஜீரணமின்மை தான் வயிற்றில் இந்த ஜீரணம் சரியில்லாமல் இருக்கும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோய் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போயிடுது. ஜீரணம் இல்லாமல் போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. நோய் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் வந்து காலை வச்சிருச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ நீங்கள் வந்து இந்த வயிற்றை வந்து எப்போயுமே நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். இன்னொன்று அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய ஆயுர்வேதிக்கிலேயோ இல்லை சித்த மருத்துவத்திலேயோ உடலை சுத்தப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அதாவது சித்தர்கள் சொல்கிறாங்க, குடலை கழுவி உடலை வள, குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நம் நலம் நம் கையில். நன்றி.